சார் சொல்லுப்பா. கிளம்புறேன் சார். கிளம்புறியா? மணி 6:30 ஆச்சு. அதான் 6:30 ஆச்சு இல்லை சார். 6:30 ஆச்சு. இந்த மாசம் எவ்வளவு டார்கெட் உனக்கு? சார் 10 ஃபைல் சார். எத்தனை பண்ணிருக்கிற? 8 பண்ணிட்டேன் சார். மிச்சம் 2 ஃபைல் யார் பண்ணுவா? சார் பண்ணிடுறேன் சார். இந்த மந்த்ல டைம் இருக்குல்ல சார், பண்ணிடுறேன். போய் அவ்வளவு அவசரமா போய் என்ன பண்ண போற நீ வீட்டுல போய்? சார் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு. ரிலாக்ஸ் பண்றியா? என்ன அவ்வளவு டென்ஷனா இருக்கியா என்ன? டென்ஷனே உன்னால தானடா. இல்லை சார், கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு. சரி இரு, நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன், வரேன். சரக்கடிக்கு தானே? ஆமாம் சார். போலாம் வா. சார் சார் உங்க முன்னாடி எப்படி சார்? பாப்பா இதெல்லாம் வெடி வந்ததுக்கு அதெல்லாம் கண்டுக்கூடாது. வா சரி சார். போலாம் வா. அப்புறம் தம்பி, உன் சிஸ்டர் மேரேஜ் எப்படி போச்சு? சார் சிஸ்டர் மேரேஜ் சார். சூப்பர்ப்பா. அடுத்ததே உனக்கு தான். ஆமாம் சார். வாழ்த்துக்கள். ஒரு 3 days லீவ் மட்டும் வேணும் சார். 3 days இருக்குப்பா லீவு? சார் சிஸ்டர் மேரேஜ் சார், ரிலேஷன்லாம் வருவாங்கல்ல. சிஸ்டர் மேரேஜ் தான். என்னைக்கு மேரேஜ்? சாட்டர்டே சார். சாட்டர்டே மேரேஜ்னா நீ சாட்டர்டே லீவ் எடுத்துக்கோ, சண்டே ஆட்டோமேட்டிக்கா லீவ் வந்துடுது. முந்தின நாள் நீ பர்மிஷன் எடுத்துக்கோ, ஓகேவா? 1 hour 2 hour பர்மிஷன் எடுத்து போய் ஒர்க்லாம் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோக்கல்ல தான் கல்யாணம் சார். லோக்கல் தான் சார். எல்லாம் எப்படி சார் மாப்பிள்ளை வீட்டெல்லாம் பர்மிஷன் தான் கொடுக்குறேன்ல. இங்க பாரு தம்பி, லீவ் எல்லாம் நம்ம சேல்ஸ் ஜாப்ல எதிர்பார்க்க கூடாது, புரியுதா? நான்லாம் எங்க தாத்தா இறந்தப்போ இன்னைக்கு இறந்து போனாரு, அடுத்த நாள் நான் ஆபீஸ் போனேன். அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த லெவல்ல உட்காந்துருக்கேன். உன் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும்னா ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஒரு நாள் எடுத்துக்கோ, பர்மிஷன் எடுத்துக்கோ, ஒரு 1 hour 2 hour எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு மற்ற ஒர்க்லாம் பாரு. நம்மளுக்கு சேல்ஸ் ஜாப் தம்பி. கஸ்டமர் நம்ம விட்டேன்னு வச்சுக்கோ, கஸ்டமர் வெளியே போயிடுவாங்க. பாரு. போச்சு சார். நான் ஒயின் ஷாப் பாரு, எவ்வளோ வியாபாரம் ஆகுது. ஈஸியா டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்கடா. அந்த புடியானுங்கெல்லாம் பாரு, இவ்வளோ துரு இருக்கானு. உங்களை ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கன்னா உங்களை பிடிச்சி கெஞ்ச வேண்டி இருக்கு, உங்களை கூட விரட்டிட்டே போக வேண்டி இருக்கு. அவ்வளோ மாதிரி திருத்துன்னு வேலை செய்யுங்களா? என்ன தானே பண்றீங்க? பாரு, ஒரு லாகின் கூட இல்லை, தேதி 20 ஆச்சு சார். மந்த் மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்கு சார். அப்படிதான்டா இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீ தான் போய் கஸ்டமர் வீடு வீடா தட்டி ஃபைல் எடுத்து வரணும். அதுக்கு தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் சார். டெய்லி போய் பேசிட்டு தான் சார் இருக்கேன். பேசியாப்பா வரல? இங்க பாரு, என்ன ரிசல்ட் வந்திருக்கு? என்ன ரிசல்ட் வந்திருக்கு? சார் காம்படிட்டர்லாம் நிறைய ஆஃபர் ப்ரொவைட் பண்றாங்க சார். காம்படிட்டர் கொடுக்க தான் செய்வாங்க. அதை மீறி பேசி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எடுக்கிறதுக்கு தான் உன்னை வச்சிருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அவனே கஸ்டமரே வர மாதிரி நீ எதுக்கு, நான் எதுக்கு? புடி. ஏன்டா தம்பி காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா அந்த பொழுதுக்கு உங்க கூட தான் வச்சுக்கிற. 10ஆவதுக்கு மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை லீவு தர மாட்டேற. உனக்கு எவ்வளவுதான் நான் வேலை செஞ்சாலும் உன்னை திருப்திப்படுத்த முடியல. உன் பிரச்சனை தாங்க முடியலதான்டா ரிலாக்ஸ் பண்ணலான்னு வர்றேன். அன்னைக்கும் கூட வந்து உட்காந்துக்கிட்டு இங்க வந்து சேல்ஸை பத்தி பேசிட்டு இருக்க. ஏய் தம்பி, எல்லாம் உனக்காதான் பேசிட்டு இருக்கிறேன். நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்க. ஆபீஸ்க்கு நான் வந்து பாத்துக்கிறேன், நீ கிளம்பு இப்போ. நீ கிளம்பு, பாட்டில் எடுத்து மண்டையில போட்டுருவேன். கிளம்பிட்டியா? சரக்கு மட்டும் அடிச்சு, சரக்கு அடிச்சு கிளம்புறா. இல்ல உனக்கு ஒன்றும் ப்ரெஷர்லாம் கிடையாது. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. இந்த ரிலாக்ஸ் பண்ணு. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி.